கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோமே. இவ்வளவு பிரச்சனையை பார்க்க போறதில்ல. முற்றும் ஜெயங்கொள்ளுகளுடைய அடையாளம் என்ன? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பவர்கள் தான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். தோற்று போய் ஒடிந்து போய் மூளையில போயிட்டு தங்களை முடக்கி கொள்ளுகிறவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இல்லை. ஆனால் நமக்கு விரோதி இருக்கிறபடினால இவ்வளவு காரியங்கள் வரும். லிஸ்ட் அவுட் பண்ணுகிறார். அப்ப என்ன சொல்லுகிறார்? இது எல்லாத்திலையும் நம்ம மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கிறார், உண்மையுள்ளவர். அவர் என் மேல உண்மையுள்ளவர், அப்படிப்பட்டவர் என் மேல அன்பு வச்சிருக்கிறார். ஓசியாவை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அன்பு என்பது நான் தேவன், அதை உடைக்கவே முடியாது, அதை பிரேக் பண்ண முடியாது. பிரேக் ஆயிடுச்சு, இன்னைக்கு நிறைய கேள்விப்போம்ல, அந்த மாதிரி பிரேக்லாம் எனக்கு கிடையாது. ஒரு முறை நான் லவ் பண்ணேன்னா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். இவள் கையும் களவுமாய் படிக்கப்பட்டா. மோசே நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு தரையில் குனிந்து எழுதினார் அப்படின்னு மட்டும் தான் எழுதியிருக்கோம். என்ன எழுதினார் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும். இயேசு என்ன எழுதினாருங்கிறத பார்த்தது அந்த வந்த கல்ல எடுத்துட்டு வந்தவ மாத்திரமல்ல, பிடிபட்ட பெண்ணும் அதை பார்த்திருப்பார் இல்லையா? கர்த்தராகிய என்னை மறுதலித்து எனக்கு உண்மையுள்ளவர்களாயிராமல் எந்த வேசித்தன ஆவியினால் நீங்கள் நிறைந்து என்னுடைய நியாய தீர்ப்பினால் பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் விலையாய் போய் இன்னைக்கு ரோமர்களுடைய ஆட்சியில் உங்கள் சொந்த நாட்டிலேயே அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறீர்களோ, அதே விதமான ஆவியை உடையவளாகத்தான் இவளும் இருக்கிறாள். இந்த ஆவிக்கும் உங்களுக்குள் இருந்த ஆவிக்கும் எந்த விதமான பெரிய வித்தியாசமும் இல்லை. இவள் சரீர பிரகாரமாக இப்படி பண்ணினால், நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக எனக்கு விரோதமாய் அப்படி பண்ணீர்கள். என்னுடைய பார்வையில் இவளும் நீங்களும் ஒன்றுதான். கான்டெக்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், தேவன் ஆவியானவர் வெளிப்படுத்தினதை. ஆகவே இந்த ஒரு பெண்ணை மாத்திரம் கல்லால் அடித்துக் கொள்ளக்கூடாது. மோசே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நான் தேவனாய் நான் தான் அதை கொடுத்தேன். அப்படி பார்த்தா இங்க இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கல்லால் அடிச்சு கொள்ளணும். பிரமாணத்தை நிறைவேற்றணுமா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுமா? எஸ். அப்ப என்ன செய்யணும்? மோசே சொன்னார் கல்லால் அடிச்சு கொள்ளணுமா? கொல்லணும்னா இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவனையும் நான் அடித்துக் கொள்ள வேண்டும். கொல்லட்டுமான்னு கேட்டிருப்பார் இயேசு. அதோட எல்லாம் அமைதியா போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ இப்படி பண்ணக்கூடாது, நான் அப்படி பண்ணக்கூடாது. இல்ல, we have to deal in the spiritual realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள். இதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அவருடைய அன்பு என்பது உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில முறிக்கப்படாத அன்பு. அவர் ஒரு நாளும் பிரேக் பண்ண மாட்டார். அவரை நம்பலாம். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே, அந்த அன்பின் நிமித்தம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது கூட பவுல் போல ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன்னா இது அவர் கொடுத்த மகிழ்ச்சி, இது அவருடைய சுபாவம் குணமாக இருக்கிறது. இது என்னுடைய முயற்சி அல்ல. எப்போ நம்ம வேதத்தில் எப்போ தேவனுடைய பிள்ளைகள் இது என்னுடைய முயற்சி இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கே கிருபை வந்துடுது. இது என்னுடைய முயற்சி இல்லைன்னு நம்ம நினைக்கும் போதே பெரிய சமாதானம் வந்துடுது. எத்தனை பேருக்கு சமாதானம் இருக்கு? இப்போ நீங்க முயற்சியே பண்ண வேணாம், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். ஷலோம் ஷலோம். Nothing is missing, nothing is broken in the name of Jesus Christ. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. சந்தோஷத்தை பற்றி நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். அங்கே பவுல் சொல்கிறார், அதிகாரிகள்னா என்ன அர்த்தம்? சபையில் இருக்கிற ஊழியர்களாகிய நாங்கள் நீங்கள் எப்படி விசுவாசிக்கணும் என்று சொல்லி உங்கள் மேல் நாங்கள் அதிகாரம் செலுத்தவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீங்கள் கர்த்தருக்குள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீங்கள் கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், சகாயராக இருக்கிறோம், உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு லேசான மேலோட்டமாக சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விஷயமாய் எனக்கு படவில்லை. இது கொஞ்சம் ஆழமானதாக நான் பார்க்கிறேன். இது பிசாசுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பலத்தை அடியும் கொடுக்கிற ஒரு சத்தியமாக நான் பார்க்கிறேன். அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு இது உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஏன்னா அங்கே எழுதியிருக்கிறது விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. அப்போ தேவன் மேல் வைத்த இந்த விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடையாளமாக இந்த சந்தோஷம் இருக்கிறது. ஏன்னா ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
சிறைச்சாலைக்குள் இருந்து பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எழுதினார் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். வரலாற்றை பார்க்கும் பொழுது பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற சிறைச்சாலைகள் போல இல்லை. அன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலைகள் ஒரு இருளான இடமாக இருக்கும், தனிமையான இடமாக இருக்கும், வசதி இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை. அங்கிருந்து அவர் நிருபத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். அப்போது இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் என்பது இது ஒரு ஒரு எல்லாவற்றையும் தாண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் என்பது அன்றன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகளின் மத்தியில் காணப்படாமல் போகிற ஒரு நீர்க்குமிழி போல அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலுமே சந்தோஷமாக இருக்குவதற்கு ஒரு காரியத்தை இங்கே பார்க்க முடியுது. அப்போது இந்த சந்தோஷம் எப்படி உண்டாகிறது, இந்த சந்தோஷம் அது எப்படி தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இது வேறு ஒன்றும் இல்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சூழ்நிலைகளால் உண்டாகிற சந்தோஷம் அல்ல, அது நிரந்தரமான சந்தோஷம் என்று சொல்லி பார்க்கும்போது இது எப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன பவுல் எப்படி இப்படி இருக்கிறார், எப்படி இந்த மனுஷன் பல்வேறு போராட்டங்களின் மத்தியிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா அது என்னன்னு கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அப்படின்னு நான் கவனிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் என்ன, சந்தோஷம் என்பது ஒன்றும் இல்லாத ஒரு குணமாக இருக்கிறது. இட் இஸ் எ கேரக்டர், தேவனுடைய கேரக்டர் அது. ஆகவே தான் நம்ம தேவன் எப்படிலாம் இருக்கிறான்னு ஒரு 6 வாரங்களாக 5 வாரங்களாக பார்த்தோம். தேவன் என்றாலே அவர் மகிழ்ச்சியின் தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் தன் மக்களை இஸ்ரேல் மக்களை அழைத்து ஒரு தேவனுடைய மக்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக தான் அவர்கள் வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டார். நம்ம போன வாரத்தில் கூட ஒரு வசனம் பார்த்தோம், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியினால் தேவனை சேவிக்காமல் போனது நிமித்தம் தான் உனக்கு சாபங்கள் என்று அங்கே தேவன் சொல்லுகிறார். அப்போ என்ன நோக்கத்திற்காக அவர்களை தெரிந்து கொண்டார்னு கேட்டிங்கன்னா, அவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நீங்கள் வேதத்தின் பழைய ஏற்பாட்டில் 5 புத்தகங்களை பார்க்கலாம், அவர்களுக்கு மட்டும் விசேஷமாக தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாருன்னு சொல்லி. அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு அழைக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்கிறார். அதாவது இந்த உலகத்திலேயே சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, நீ கட்டாத வீடுகளில் குடியிருப்பாயின்னு சொல்கிறாரு. நீ நடாத திராட்சை தோட்டங்கள் ஒலிவ மரத்தின் பலன்களை உனக்கு கொடுப்பேங்கிறாரு. அப்படியே அநேக வாக்குறுதிகளை அவங்க கொடுத்துக்கிட்டே வர்றார். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன காண்பிக்குதுன்னா, தேவன் அழைக்கிற மக்களை அவர்களுடைய பிரயாசத்தினாலே அல்ல, தேவனுடைய நன்மையினாலே அவர்களுக்கு பரிபூர்ண வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குறார். ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் சந்தோஷமாய் தேவனுடைய மக்களாக அவர்கள் வாழ முடியவில்லை. அதே வசனத்தை எடுத்து இன்றைக்கி பவுல் எழுதுகிறார். நம்ம போன வாரம் பார்த்தோம், 1 தீமோத்தேயுவில் வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? சகல நன்மைகளையும் நமக்கு அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அவர் பவுல் அப்படியே அந்த இதை மாற்றிக்கல. பழைய ஏற்பாட்டில் தேவன் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. ஆனால் புதிய ஏற்பாடுன்னு வரும்பொழுது அப்படி கிடையாது. அதே அந்த அதிகாரத்திலே தான் மேலே எழுதுவார், போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் அப்படின்னு எழுதுகிறாரு. அது எதுக்கு எழுதுகிறாருன்னா, அதாவது நீ எவ்வளோதான் வச்சுருந்தாலும் தேவன் மேலே இருக்கிற பக்தி இழந்துட்டுனா அதனால் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. புரியுதா? அங்கே கான்செப்ட் என்ன, நீங்கள் நிறையா இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், ஆனால் முக்கியம் தேவ பக்தி. புதிய ஏற்பாடு தேவ பக்தியை குறித்து நிறைய பேசுகிறது. ஏன்னா அவர் இன்னொரு இடத்துல எழுதுகிறார், தேவ பக்தியானது இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. மல்கியா நான் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் பேசுகிறேன். அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த ஒரு விசேஷத்தில் கூட பேசினேன். தேவன் பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தேவ பக்தியான வாழ்க்கை, தேவன் விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கையை இஸ்ரேல் மக்கள் வாழவில்லை. அப்போது இன்றைக்கும் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நம்மால் வாழ முடியலைன்னா அப்படியே அதோட போயிட்டே இருக்கக்கூடாது. சரி, இது அப்பப்போ சம்பவித்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில், இது ஒரு தொடர் கதை அப்படின்னு போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அதை உற்று பார்த்து அலசி ஆராய்ந்து, கர்த்தர் இப்படி என்னை அழைத்திருக்க,
ஏன் இப்படியெல்லாம் இந்த காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? அதில் கீ பாயிண்ட், அதில் முக்கியமான திறவுகோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷம் என்பது முயற்சியினால் வருகிறது இல்லை, சந்தோஷம் என்பது தேவனுடைய குணமாக இருக்கிறது. ஆமேன். அல்லது அதை ஒரு ஆவி என்று சொல்லலாம். இந்த இடத்துல பவுல் இப்படி எழுதுனதுனால நிறைய பேர் அதை கவனிக்கிறதில்ல. ஆவியின் கனின்னு அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா? ஆவியின் கனி அப்படின்னு அர்த்தம், அங்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் அவர் பேசுகிறார். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. தேவன் இப்படி இது இருந்ததுன்னா அங்கே கர்த்தர் ஒரு பிரமாணத்தை கொடுக்க வேண்டிய, ஒரு லா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது தேவன் மட்டும் லா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டிலே சட்டங்கள் தேவையில்லை. இந்த நாட்டிலே இந்த நாட்டிலேயே நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள் இதெல்லாம் தேவைப்படாது. எப்போ இது இருந்ததுன்னா, இதை தேவனுடைய ஆவியின் கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக இது தேவனுடைய குணங்களாக இருக்கிறது. தேவன் எப்படி நம்மளை சிருஷ்டித்தார்? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். அப்போ இது அவருடைய குணங்களாக இருக்கிறது. ஆதாமை படைத்த பொழுது இந்த குணங்கள் நிச்சயமாக ஆதாமுக்குள் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். அப்புறமா அது பாவத்தின் மூலமாக அவனை இழந்திருக்கலாம். ஆனால் இயேசு மறுபடியும் அதை நமக்கு மீட்டு கொடுத்துருக்கிறார். இந்த 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 காரியத்தில் உள்ள சீரியஸ்னஸை நான் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன், நீங்களும் புரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். ஏன்னா எவ்வளோ வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், ஆவியின் கனியை பற்றி யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், நானும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது எங்கே நம்மளை விட்டு விலகி போகிறது, அது நாம் எப்படி அதை விட்டு விலகி போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சர்ச்சில் ஒரு நாள் தேவன் ட்ரெயின் பயணத்தில் என்னோடு பேசினார், சொன்னேன் இல்லையா? நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதுதான் இன்னமும் அவர் பேசி ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 மாதம் ஆக போகுது. ஆனால் இன்னும் அந்த காரியங்களை ப்ராக்டிஸ் கொண்டு வர முடியல, கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அது சம்பந்தமாக தான் நான் ஒரு 6 மாதமாகவே பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். அழ வேண்டாம்னு ஆரம்பித்தேன் ஒரு பிரசங்கம், இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே பிளேட்டை மாற்றி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னு அர்த்தம். எல்லாம் ஒன்று தான். அழ வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லி உங்களோட பேசினார் டிசம்பர் மாதத்தில். ஜனவரி மாதத்தில் சந்தோஷமாக இருங்கன்னு பேசுகிறாரு. அப்போ ரெண்டோடைய அர்த்தம் என்ன? ஒட்டுமொத்தமாக சொன்னால் என்ன தான் அர்த்தம்? சந்தோஷமாக இருங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா? ஆனால் கர்த்தர் இவ்வளோ சொல்லி நம்மளால் ஏன் இருக்க முடியல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கி இதை பற்றி ஒரு முக்கியமான காரியம் ஆண்டவர் சொன்னது என்ன காரியம்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க. பவுலை பார்த்துட்டு வருவோம், ஏன்னா பவுல் தான் சொல்கிறாரு. ஆகவே பவுலை பார்த்துட்டு அப்புறமா வருவோம். ஏன்னா இந்த சந்தோஷங்கிறது உலக பிரகாரமான சந்தோஷமாக இல்லையே, அப்படின்னா நம்மளும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். இது நிரந்தரமானதுன்னு சொல்கிறாருல்ல, அப்போ பார்க்கணும் நம்ம. அது மட்டுமல்ல, அங்கே வாசித்தோம், துயரத்துக்கு பதிலாக ஒடுங்கின ஆவி, அப்படிப்பட்ட ஆவிக்கு பதிலாக அவர் ஆனந்த தைலத்தை கொடுத்துருக்கிறாருன்னு இருக்குது. வாசிச்சோமா இல்லை? ஏசாயா 61 ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தோம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன், அப்போ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். துயரத்துக்கு பதிலாக அவர் ஆனந்த தைலத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது எது? ஆனந்த தைலம். ஓய்வு நாளை பற்றி என்ன தேவன் பேசினார்? ஓய்வு நாளை தேவன் மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லுகிறார். அப்படி நீ நினைச்சினா, என்னுடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று நீ நினைப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் சொல்றாரு, உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா கர்த்தர் கண்டிஷன் வச்சிருக்கிறார். எந்த தேவனுடைய பிள்ளை இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது கர்த்தரை ஆராதிக்கிற நாளை ஓய்வு நாள், இது மனமகிழ்ச்சி நாள், இது கர்த்தருக்கு தான் முதலிடம் என்று நினைக்கிறானோ, அவனை தேவன் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதற்கு நிச்சயமான சாட்சியாய் நான் இருக்கிறேன். மூன்றாவது, கொடுக்கும்போது உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார் என்று நாம் வாசித்தோம். தேவன் எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கே சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் சேர்த்து தான் பேசுகிறார், அதை பிரித்து பேசவே இல்லை இல்லையா? அப்புறம் ஒரு இடத்துல வாசித்தோம், யூதாவின் மனுஷர் என்னுடைய மனமகிழ்ச்சியின் நாற்றுங்கிறார் கர்த்தர். தன்னுடைய ஜனங்கள் தான் அவருக்கு சந்தோஷங்கிறாரு. அவங்க அதை புரிஞ்சுக்கலை.
ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை எடுத்து அவங்க மத்தியில் அவர் வாசம் பண்ணிக்கிட்டு அவங்களோட பேசி இடைப்பட்டுக்கிட்டு அவங்கள சொல்கிறார், நீங்கள் தான் என்னுடைய சந்தோஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்புறம் நம்ம பார்த்தோம் விசுவாசத்தினால் உண்டாகும் மகிழ்ச்சி என்று பார்த்தோம். எப்படி நம்ம களி கூறுகிறோமாம்? நாம் அவரை காணாமல் இருந்தும் அவர் மேல் விசுவாசம் வைத்து, நாம் அவரை தரிசியாமல் இருந்தும் சொல்லி முடியாததும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் மகிமையினால் நிறைந்தவர்களாய் களி கூர்ந்து நம்முடைய ஆத்தும ரட்சிப்பின் பலனை அடைகிறோம். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருப்பதே இயேசுவை பார்க்காவிட்டாலும் களி கூறுகிறோம், மகிழ்கிறோம் என்று சொல்லி புதிய ஏற்பாடானாலும் பழைய ஏற்பாடானாலும் இதை பற்றி தான் வேதம் பேசுகிறது இல்லையா? இதெல்லாம் நான் கொஞ்சம் இந்த காலவெளியில் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பார்க்கிறோம் நம்முடைய இருதயத்தையும் சரீரத்தையும் அவர் கழுவி இருக்கிறார். இயேசு எந்த ஒரு ஆரம்பத்தில் பண்ணின அறிக்கையை நம்ம கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கணும்னு அந்த இடத்துல எபிரேயர் எழுதுகிறார்னா, நாம் ரட்சிக்கப்பட்டு வந்த பொழுது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் இயேசு கழுவி இருக்கிறார். அதை கடைசி வரைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. இப்படி நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு நிறைய காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தோம். கடைசியாக தான் பார்த்தோம், அவர் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தப்பாக நினச்சிக்கக்கூடாது. கர்த்தர் நான் நல்லா இருந்தால் விரும்ப மாட்டார், அல்லது நான் கொஞ்சம் நல்லவனாக இருந்தால் கர்த்தர் ஒரு வேளை ஆசீர்வதிப்பார், அப்படிலாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவனுடைய சரீரத்தையும் இருதயத்தையும் இயேசு கழுவியிருக்கிறபடினாலே, அவன் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவன் பாத்திரவானாக இருக்கிறான். அவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் சகலவிதமான சம்பூர்ணமான நன்மைகளால் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் நம்முடைய தேவன். ஏன்னா அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அப்போ தான் என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்க முடியும். குறைவற்றவனாக இருக்கும் பொழுது அவன் என்னை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு என் சமூகத்தில் களி கூறுவான். அவன் அப்படி பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷம் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பிள்ளை நல்லா இருந்தால் தான் அப்பா களி கூறுவார். ஒரு பிள்ளை நல்லா இருந்தால் அப்பா மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவார், அப்பா என் பிள்ளை நல்லாயிடுச்சு அப்படின்னு. இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு அப்பாவே இருக்க மாட்டான். பிள்ளைங்க நல்லா இருந்தால் தான் தகப்பனுக்கு சந்தோஷம். ஆகவே தான் இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் பிதா தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? முதல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு விசுவாசம் என்ன? நம்முடைய தகப்பன் தேவன் நம்முடைய தகப்பன். அவரை விட நமக்கு பெரிய ஒரு நல்லதை செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் இருக்கணும். இந்த உலகத்தில் என்னுடைய தகப்பனை விட ஒரு நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், என் தகப்பனை விட எனக்கு யார் நல்லது செஞ்சிருவா. ஒரு நல்ல சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், என்னுடைய தகப்பனாகிய தேவனை விட எனக்கு வேறு யார் நல்லது செஞ்சு விட முடியும். அவருடைய நோக்கம் என்ன? நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் கவனமுள்ளவராக இருக்கிறார். நான் கொடுக்கறதா இருக்கட்டும், நான் ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், நான் ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், ஆமென், நான் வேலைக்கு போகிறதாகட்டும், நான் பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், காலையிலேருந்து எல்லாத்தையும் என் பிள்ளை சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியாலும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் அவர் உடனிருந்து நடத்துகிறார். ஆபத்துகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தர் பாதுகாக்கலாம், நம்ம என்றைக்கோ காலி ஆகிருப்போம் இல்லையா? ஏன்? அவர் உடனிருந்து இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார், உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சந்தோஷப்படவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் பல்வேறு காரணங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் எந்த இடத்தில் இந்த சந்தோஷம் கெடுக்கப்படுகிறது என்பதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும். சில வேளைகள் தேவனுடைய வார்த்தை இருபுறம் கற்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது ஆத்துமாவையும் ஆவியையும் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் குத்தி காண்பிக்குது. டாக்டர்ஸ் ஆர் யூஸிங் சம் நைஃப்ஸ்னால் அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி தான் தேவனுடைய இந்த வார்த்தை ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நல்ல ஆப்ரேஷன் செய்யும். அது வாழ்க்கைக்கு தீர்வு கொடுக்கிற தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஆவி. போன வாரத்தில் பார்த்தோம், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார்.
என்ன சொல்லியிருக்கிறது வேதம்? ஆவியின் கனி என்று சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஆவி. அங்கே நம்ம பார்த்தோம் துயரத்தின் ஆவி இல்லையா, ஒடுக்குற ஒரு ஆவி. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஒடுக்குற ஆவியை கொடுக்கிறான். என்ன ஆவின்னு பார்த்தோம்? அந்த ஆவின் பெயர் ஒரு ஒடுக்குற ஆவி. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் நமக்கு துதியின் உடைய கொடுக்க வந்தார். அப்போது தேவனற்றவர்கள் வாழ்க்கையில் இந்த பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஒரு ஒடுக்கத்தை கொண்டு வர விரும்புகிறான். அவர்களை ஒடுக்க விரும்புகிறான். ஏன் ஒடுக்க விரும்புகிறான்? அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லாதபடி அவர்களை ஒடுக்க விரும்புகிறான். அப்போது தேவன் கொடுக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். வெவ்வேறு விதமான வேதவசனங்கள் வெவ்வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார்னு எழுதியிருக்கிறது. அது நம்முடைய ஆவி. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எது நமக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை அதன் மூலமாக நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கால்வை தேவன் விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய. அப்போது நம்ம அந்த கனியில் இங்கே 2 வந்துடுது பாருங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். சாந்தம் இங்கே வந்துடுதா? அது என்னன்னு சொல்லுது இங்கே? இதற்காக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்கே நீங்கள் வீட்டில் போய் அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. இதன் பேர் என்ன? ஆவி. சொல்லுவோமா? இது ஒரு ஆவி. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குணம். இதைத்தான் நான் போதிச்சிட்டு இருந்தேன். இங்கே ஆண்டவர் எனக்கு சொன்னார், இதுதான்ப்பா நீ போதிச்சிட்டு இருக்கேன்னு. அப்போது தேவனுடைய குணம், தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. தேவனுடைய குணம் சொல்லுவோமா? தேவனுடைய குணம் அது தேவனுடைய ஆவி. மறைந்திருக்கிற குணமே. அப்போ நம்முடைய குணம் என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய சந்தோஷமாக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நம்முடைய அப்புறம் வருவோம் கெட்ட குணத்துக்கு. ஃபஸ்ட்டு நல்ல குணத்தை பார்த்துடலாம், அப்போ தான் கெட்டதை எடுக்க முடியும். குணமே என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய நல்ல குணங்கள் அது ஆவியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அது தேவனுடைய பார்வையில் விளையாட பெற்றது அப்படின்னு பேதுரு பெண்களுக்காக எழுதுகிறார். அது பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி. இங்கே என்ன காண்பிக்கிறது? நாம் முகத்துக்கு எந்த விதமான முகமூடியும் மாஸ்க் போட்டுக்கொண்டு திருச்சபையில் வாழ முடியாது. நான் எவ்வளவுதான் சமாதானம் உள்ளவன், சாந்தம் உள்ளவன், அமைதி உள்ளவன் என்ற முகமூடியை நான் வெளியே போட்டு கொண்டு வந்தாலும், பவுல் எழுதுகிறார்ல, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள். எப்படி ஓநாய்கள்? உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்கள் உள்ளத்தில் மறைந்திருப்பது ஓநாயின் குணம். ஆனால் வெளியே ஆட்டை போல ஒரு குணத்தை காண்பிக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பவுல் எழுத, சபையை நாசமாக்குவார்கள். நான் போன பிறகு இப்படிப்பட்டவங்க சபைக்குள்ளே வருவாங்கன்னு அன்றைக்கே பவுல் எழுதினார். அன்னைக்கும் எழுதினார், இன்றைக்கும் எழுதுவார். இதை நம்ம சபைக்கு எடுத்துக்க வேணாம், முதல்ல பொதுவாக எடுத்துப்போம். அப்போது உள்ளத்தில் என்ன விதமான குணம் மறைந்திருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையில் வெளிப்படும். அதை தாண்டி நீங்களான ஒன்றும் செய்ய முடியாது. We cannot live a life according to the mask which we are using to please others, but we will only reveal who we are inside. நமக்குள்ள என்ன விதமான குணங்கள் மறைந்திருக்கிறதோ, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல குணம் இருக்குது. எனக்கு தெரியும், இந்த சர்ச்சில் இருக்க எல்லாருக்குமே சில நல்ல குணங்கள் இருக்கிறது. இந்த நல்ல குணங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது. ஜோனாவுக்கு ஒரு குணம் இருக்குன்னா நான் பார்த்துருக்குறேன், கடந்த 25 வருஷமாக பார்த்துருக்கேன். மாறலையே, அது எந்த சூழ்நிலையும் மாறலை. நான் கூட மாறுன்னு பார்ப்பேன், அது மாறவே இல்லை. அவனும் என்னை 25 வருஷமாக பார்த்துட்டு இருக்கான். அவனும் பார்க்குறான், இவர் ஏதாவது இதில் கொஞ்சம் இதில் மாறுவார், நானும் மாறலையே. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒத்து போயிட்டோம். அதனால் நாங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா அவன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். இது நாங்கள் 2 பேருமே மூஞ்சில் நாங்கள் ஒரு முகமுடி போட்டுக்கல. நான் நானாக இருக்கிறேன், அவன் அவனாக இருக்கிறான்.
நான் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான், அவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் ஒருவரோடொரு ஒத்து போகிறோம். இப்படி தான் தேவனும். ஐ திங்க் நீங்கள் நல்ல பிரசங்க கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு காலவேளை. ஹல்லேலூயா. ஸோ உள்ளே மறைந்திருக்கிற குணத்தை வேதம் ஆவி என்று சொல்லுகிறது. அதை தாண்டி நீங்களான செயல்பட முடியாது. இன்னொரு வசனம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது என்னது? விசுவாசம். ஆவின் கனியில் ஒன்று விசுவாசமா இல்லையா? இங்கே சொல்கிறான், உன் பாட்டிக்குள்ளே இருந்துச்சு, அது உங்கள் அம்மா உன் தாய்க்குள்ளேயும் இருந்துச்சு, இப்போ உனக்குள்ளேயும் இருக்குது. சில குணங்கள் சிலருடைய வாழ்க்கை அவங்க பாட்டியை பார்த்தா அவங்கள பார்க்கலாம், என்ன இவங்க பாட்டி மாதிரியே இருக்கிறாங்களே. ஏன்? அந்த ஆவி பாட்டியை போல் பேத்தியும் இருக்குது. இங்கே சொல்கிறாரு, பாட்டியை போல் உங்கள் அம்மா இருந்தாங்க, நல்லதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். உங்கள் அம்மாவை போல் இன்றைக்கி நீ இருக்கிற தீமோத்தேயுக்குன்னு எழுதுகிறாரு வேதத்தில். சரியா? 3வது ஒரு உதாரணம் பார்ப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும். ஏன் இஸ்ரேல் மக்கள் இவ்வளோ தேவன் நன்மை செஞ்சும் அவங்க சரியா இல்லை? ஓசியா 5:4. அவர்கள் தங்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். இங்கே வேலையை பற்றி பேசுகிறாரு. கர்த்தர்கிட்ட திரும்புறதுக்கான காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்னா வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். ஏன்? என்ன ஆவி உள்ள இருக்கு? கர்த்தரை தெய்வமாக விட்டுட்டு எல்லா தெய்வத்துக்கு பின்னாடி போகிறத அந்த இடத்துல, அதாவது ஒரு புருஷனோடு வாழாமல் வேறு புருஷர்களோடு போவதையோ அல்லது ஒரு மனைவியோடு வாழாமல் பல்வேறு பெண்களோடு போவதைத்தான் வேசித்தன ஆவி. இந்த இடத்துல தேவன் ஏன் தன் மக்களுக்கு சொல்கிறார்னா, தான் ஒரே ஒரு கர்த்தர் ஒரே ஒரு தெய்வமாக இருந்தும் அவர்கள் பல தெய்வங்கள் பின்னே போனார்கள். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவங்க உள்ளத்தில் இருக்கிற ஸ்பிரிட்டு இந்த ஆவி. ஸோ இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று பவுல் பட்டியல் போடுகிறாரே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகளாவன விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை, புள்ளி சுன்யம், ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறார் இல்லைங்களா? அது எல்லாமே சில ஆவிகள். அந்த ஆவியின் பெயர் குணங்கள். அது ஆவியின் கனிகள். நல்ல செய்தி என்ன? ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ரோமரில் எழுதியிருக்கிறது, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும்லை தந்திருக்கிறார். 3வது, ஆவியானவராலே நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் உருவாகிறது. அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்? பார்த்தா தெரியுது. ஒரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? எலியாவின் ஆவியை வச்சு நீங்கள் இப்போ வேலை செய்கிறீங்க. எலியாவின் ஆவியை தப்புன்னு தேவன் சொல்ல. எலியாவின் ஆவியை தேவன் எப்பொழுதெல்லாம் அனுமதி கொடுக்கிறாரோ அப்போ தான் அந்த ஆவி செயல்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆவியினால் எப்பொழுது செயல்பட வேண்டும் என்பதை தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். கிருபையின் காலத்தில் எலியாவின் ஆவியை வச்சு இப்போ வேலை செய்ய முடியாது. நாட்கள் வருகிறது, எலியாவின் ஆவிக்கு தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். இப்போ நம்ம செயல்பட வேண்டியது கிருபையின் ஆவியினால் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போது என்ன இங்கே நாம் பார்க்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்தேச்சையாக நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலை. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், கலக வீட்டாராகிய இஸ்ரேல் புத்திரிடத்தில் போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு கலகத்தின் ஆவி எப்போதுமே ஏதாவது யாரிடத்துலையாவது கலகத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள், கோபம் அல்லது எரிச்சல், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் என்ன காண்பிக்குதுன்னா, இது உள்ளே இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த உள்ளத்தில் இருக்கிறத தாண்டி நம்மால் செயல்பட முடியாது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது மகிழ்ச்சி என்பது ஒரு ஆவியாக இருக்கிறது. தேவன் அந்த ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? எனக்கு என்ன விதமான ஆவியை தேவன் கொடுத்துருக்கிறார், என்னால் அப்படி தொடர்ந்து ஆப்ரேட் ஆக முடியலைன்னா நான் என்ன செய்யணும்? தேவனுடைய ஆவியில் வளரும் பொழுது, தேவனுடைய கனியில்காய் ஜெபிக்கும் போது, அதாவது ஒன்றுமே இல்லை, சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
என்ன விதமான ஆவி, அதாவது இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று கிடையாது. நான் சொல்கிறது எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறார். அந்த ஒரே ஆவியானுடைய கனியில் ஒன்று சந்தோஷம். சந்தோஷம் எதை வெளிப்படுத்துது? நான் எல்லா சூழ்நிலையும் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் நான் சொன்னேன், இது உலக பிரகாரமான சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையில் பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது மாறுகிற சந்தோஷம் இல்லை. இது பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம், இதை தான் வாசிக்க வந்தேன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருந்தது. எத்தனை பேர் நல்ல செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அதுக்கு தான் நாங்கள் எங்கள் 2 பேரை உதாரணம் எடுத்துக்கிட்டேன். நீங்களாம் கூட இடையில வேறு என்ன பார்த்துருக்கலாம். என் குடும்பத்தில் எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல. ஆமென். சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வசனங்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோமே. இந்த இடத்துல என்ன முற்றும் ஜெயங்கொள்ளுக போகிறோம்? இவ்வளோ பிரச்சனையை பார்க்க போகிறதில்ல. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களுடைய அடையாளம் என்ன? அவர்கள் இவ்வளவுத்திலையும் சந்தோஷமாக இருப்பார்கள். இது பவுல் தன்னை பற்றி எழுதுகிறார். இதன் மத்தியிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பவர்கள் தான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். தோற்று போய் ஒடிந்து போய் மூளையில போயிட்டு தங்களை முடக்கி கொள்ளுகிறவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இல்லை. ஏன்? இதெல்லாம் தேவ சித்தமா? இல்லை. ஆனால் நமக்கு விரோதி இருக்கிறபடினால இவ்வளவு காரியங்கள் வரும். உபத்திரம் வரலாம், வியாகுலம் இருக்கலாம், பசி, நிர்வாணம், பட்டினி, எவ்வளவு காரியங்களை எங்க லிஸ்ட் அவுட் பண்ணுகிறார். அப்போ என்ன சொல்லுகிறார்? இது எல்லாத்துலேயும் நம்ம மேலே ஒருத்தர் அன்பு வச்சிருக்கிறார், உண்மையுள்ளவர். அவர் என் மேலே உண்மையுள்ளவர், அப்படிப்பட்டவர் என் மேலே அன்பு வச்சிருக்கிறார். இந்த ஓசியா தீர்க்க தரிசனத்தில் பார்க்குறோம். ஏன் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கர்த்தர் எழுதினார்னா, இஸ்ரேல் மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை போனாலும் கூட அவர் வைத்த அன்பு மாறாத அன்பாக இருக்கிறபடினால் ஓசியாவை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அன்பு என்பது நான் தேவன், அதை உடைக்கவே முடியாது, அதை பிரேக் பண்ண முடியாது. பிரேக் ஆயிடுச்சு, இன்னைக்கு நிறைய கேள்விப்போம்ல, அந்த மாதிரி பிரேக்லாம் எனக்கு கிடையாது. ஒரு முறை நான் லவ் பண்ணேன்னா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். நீ வேசியாக போனால் கூட பரவாயில்ல. ஆகவே தான் ஓசியா பார்த்து சொல்கிறா, நீ போய் ஒரு பேர் சொல்லுவார், அவள் ஒரு வேசி, அவளை போய் நீ கல்யாணம் பண்ணி புள்ள பேரு அப்படிங்கிறாரு. கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு, ஆனாலும் நான் உன்னை நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகள் வழியாக தான் நேசித்தவள் கடந்து போனாலும் இறுதியாய் அவளை அவர் கைப்பிடிக்கிறார். இது எதுக்குன்னா, புறஜாதியாகிய நம்ம அநேக வழிபாடுகளுக்கு பின்னாடி போயிருந்தாலும் நம்ம நேசித்து வந்த இவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கைப்பிடிப்பேன் என்று. அப்போது கிருபையை நம்ம மறந்துடக்கூடாது. இப்படி தான் கிருபையை புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நான் எவ்வளோ தான் மோசமான பாதையில் போயிருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி நம்ம மேலே கிருபை வச்சு வராரே, அந்த கிருபை உள்ளவருக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஒரு ஆவி. எல்லாமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? குணம் என்பது நான் சொல்லலை, இது என்னுடைய சொந்த கருத்து. இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு குணம் என்பது ஒரு ஆவியாக இருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேற விதமான ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸோ we have to deal these things in our life. சரி, என்ன தொடர்ந்து வாசிக்கிற பாருங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும், சிலருக்கு உயர்வு தேவனை விட்டு பிரிச்சிடும், ரொம்ப மேலே போயிட்டா மறந்துடுவாங்க தேவனை. தாழ்வானாலும் சிலர் ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டா கர்த்தரை மறந்துடுவாங்க. வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் அப்போ வேற ஏதோ சிருஷ்டி கூட என்ன பண்ணும்? தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு சில சிருஷ்டிகள் செயல்படும். நம்முடைய கர்த்தராகிய எல்லாமே நோக்கம் என்னப்பா? இவ்வளோ லிஸ்ட்டு சொல்கிறாரே பவுல், இது எல்லாத்தையும் எதுக்கு வச்சிருக்கு? இதெல்லாம் எதுக்கு விரோதமாக வருதுன்னா, தேவன் நம்மேல் வைத்த அன்பையும் நாம் தேவன் மேல் வைத்த அன்பையும் விட்டு பிரிப்பதற்காக மாத்திரமே செயல்படுகிறது. ஏன்னா தேவன் நம்மை நேசிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் பல்வேறு விதமான போராட்டங்கள் வழியாக அவர்கள் என்ன இழந்தார்கள்? அவர்கள் தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போனார்கள்.
அப்போ புதிய ஏற்பாடு மாறல. இங்கே பவுல் சொல்கிறாரு, இது எல்லாமே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயம் வந்ததுனால தான் அவர் ஜெயிலிருந்து என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருன்னு எழுதுறாரு. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது உலக பிரகாரமாக எல்லாம் நல்லா இருக்கும்போது சந்தோஷப்படுற ஒரே விதமான சந்தோஷத்தை நமக்கும் இருக்குன்னா அது பேர் உண்மையான சந்தோஷமே இல்லை. இந்த சந்தோஷம் என்பது உள்ள மறைந்திருக்கிற ஒரு குணமாய் மாறிவிடுகிறது. அப்போ இதை நம்ம என்ன விசுவாசிக்கணும், தேவன் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறது அவருடைய குணமாக இருக்கிறபடினாலே அது என்னுடைய குணமாக இருக்கிறது. ஆகவே என் மகிழ்ச்சிக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் என் உள்ளத்துக்குள்ளே நான் முகத்தை மாஸ்க் போடக்கூடாது, உள்ளே என்ன மறைஞ்சிருக்கிறதோ அதை சரியாக டீல் பண்ண நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன். அதுலேருந்து வெளிவர விரும்புகிறேன். என்னை நானே மூடி மறைச்சிக்கிறது இல்லை. ஆவியானவர் காலையில் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆச்சரியமான காரியத்தை சொன்னார். ஐ லவ் காட் தட். அதனால தான் நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க, கையங்கலமாக பிடிச்சி இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வராங்க இல்லையா. இந்த சம்பவம் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த பொண்ணை கொண்டு வந்து இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இவள் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டா, மோசே நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணை கொண்டு வந்து இயேசுகிட்ட ஒப்படைக்கிறாங்க. இயேசு தரையில் குனிந்து எழுதினார் அப்படின்னு மட்டும்தான் எழுதியிருக்கோம். என்ன எழுதினார்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் ஒருத்தனாக கையில் இருந்த கல்லை போட்டு விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா அப்படின்னு கேட்டு இயேசு சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி போய் பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்புனாரா இல்லையா. இயேசு என்ன எழுதினாருங்கிறத பார்த்தது அந்த வந்த கல்லை எடுத்துகிட்டு வந்தவன் மாத்திரமல்ல, பிடிப்பட்ட பெண்ணும் அதை பார்த்துருப்பார் இல்லையா. அதை பார்த்த பிறகு தான் இயேசு சொல்றார், இனி போய் நீ பாவம் செய்யாதுன்னு. என்ன எழுதியிருப்பாரு, இன்னைக்கு ஒரு வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொண்டேன். எல்லாருமே அவங்க வந்தவங்களாம் இஸ்ரேலர்கள்ல, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேருந்து எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஆவியினால் என்னை மறுதலித்து பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் விற்கப்பட்டு போய் இன்றைக்கு தேசம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, கர்த்தராக என்னை மறுதலித்து எனக்கு உண்மையுள்ளவர்களாயிராமல் எந்த வேசித்தன ஆவியினால் நீங்கள் நிறைந்து என்னுடைய நியாய தீர்ப்பினால் பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் விலையாய் போய் இன்னைக்கு ரோமர்களுடைய ஆட்சியில் உங்கள் சொந்த நாட்டிலேயே அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறீர்களோ, அதே ஆவியில் அதே விதமான ஆவியை உடையவளாகத்தான் இவளும் இருக்கிறாள். இந்த ஆவிக்கும் உங்களுக்குள் இருந்த ஆவிக்கும் எந்த விதமான பெரிய வித்தியாசமும் இல்லை. இவள் சரீர பிரகாரமாக இப்படி பண்ணினால் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக எனக்கு விரோதமாய் அப்படி பண்ணீர்கள். என்னுடைய பார்வையில் இவளும் நீங்களும் ஒன்றுதான். ஹல்லேலூயா. கான்டெக்ஸ்ட்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், தேவன் ஆவியானவர் வெளிப்படுத்தினதை. இஸ்ரேல் மக்களே, நீங்கள் என்ன விதமான ஆவியினால் உள்ளத்தில் நீங்கள் செயல்பட்டீர்களோ அதே ஆவியினால் இந்த பெண் இன்றைக்கு பாவம் செய்தாள். ஆகவே இந்த ஒரு பெண்ணை மாத்திரம் கல்லால் அடித்துக் கொள்ளக்கூடாது. மோசே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நான் தேவனாய் நான் தான் அதை கொடுத்தேன். அப்படி பார்த்தா இங்க இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கல்லால் அடிச்சு கொள்ளணும். பிரமாணத்தை நிறைவேற்றணுமா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுமா? எஸ். அப்ப என்ன செய்யணும்? மோசே சொன்னார் கல்லால் அடிச்சு கொள்ளணுமா? கொல்லணும்னா இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவனையும் நான் அடித்து கொள்ள வேண்டும். கொல்லட்டுமான்னு கேட்டிருப்பார் இயேசு. ஐ ஆம் ரெடி டு ஸ்டோனிங் ஆன் யூ. உங்க மேல நான் கல்லால் அடிச்சு கொல்ல தயாரா இருக்கேன். அதோட எல்லாம் அமைதியா போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உள்ளத்தில் கிரியேட் செய்கிற ஆவி இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஒரு மனிதனை தெரியும் எங்கள் ஊரில், எனக்கு ஓரளவு எங்களுடைய உறவினர்னு சொல்ல முடியாது, எங்களை சேர்ந்தவர், நல்ல குடும்பம். அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். ரொம்ப அழகாக இருப்பான் அந்த பொண்ணு. அதே சமயத்தில் நல்லா பாடக்கூடியவள். எனக்கு அந்த பொண்ணுக்கும் வயசு வித்தியாசம் ஜாஸ்தி. நான் அந்த பொண்ணை நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபெயில் ஆனதுனால என்னுடைய டியூஷனில் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த பொண்ணும் நானும் ஒன்றா தான் டியூஷனுக்கு போவோம். ஆனால் அவங்க அப்பா பின்னாடி வந்துகிட்டே இருப்பார் போகிற இடத்துக்கெலாம். நான் கேட்டேன், ஏன் உங்கள் அப்பா டியூஷனுக்கு போனால் கூட பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாருடா. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு பையனை விரும்பினது எனக்கு ஒரு பெரிய தப்பாக தோணலை. அவங்க அப்பா கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் நான் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கல, வேறு ஸ்கூல் போயிட்டாங்க, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது.
கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து தன்னுடைய வீட்டு வெளியில், அதாவது கேட் கூட இருக்காது, வீட்டில் திண்ணைகள் என்று இருக்கும், ஒரு திண்ணையில் தூக்கு மாட்டி தொங்கிட்டார் விடிய இரவில். ஆனால் நல்ல பேரை அதை டக்குன்னு அவரை இறக்கி ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து அந்த அந்த அதோட நிற்கலை, அந்த பையனை விட்டாச்சு போல இருக்குது. அந்த பையனுடைய காதல் தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. இந்த அவமானம் தாங்காமல் அந்த தகப்பன் அன்னைக்கு மரித்து போயிட்டார். அதுக்கு பிறகு இன்னும் சில வருஷங்கள் கிடச்சி நான் வேலைக்கு போகும்போது ஒரு நாள் பார்க்குறேன், அந்த பொண்ணுக்கு ஒரு பையனோட கல்யாணம் ஆகியிருந்தது, குழந்தையும் பிறந்திருந்தது. அந்த பொண்ணுடைய அம்மா வந்து அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா, அந்த பக்கம் போனப்போ என்னம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேட்டுன்னா, அந்த பேர் சொல்லி இங்கே தான்ப்பா நாங்கள் இருக்கோம், பிள்ளை பிறந்திருக்குன்னு. யார் கணவர்? யாரோ ஒரு கணவர். இதுபோல் காரியங்கள் ஜோனாவுக்கும் தெரியும். ஒரு சிலர் வந்து, அதாவது காதலிக்கிற பெண்கள்லாம் தவறுகள் நான் சொல்லவில்லை, ஆனால் அது இப்படியே தொடர்ந்தேச்சா போய் எங்கேயோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் நிற்காது. இந்த ஆவி, இந்த உள்ளத்தில் இருக்கிற இந்த ஆவி ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை இது கொடுக்கலன்னா இது அந்த கல்யாணத்தோடய முடியாது. இது வந்து நம்ம சமாரியா ஸ்திரீ மாதிரி திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகும். அப்போ அதுக்கு முன்னாடி வாழ்க்கை கெட்டு போனதை பரவாயில்ல, அந்த வாழ்க்கையும் கெட்டு போகும். நான் சொல்கிறது புரியுங்களா உங்களுக்கு? அது வந்து யாரோ ஒருவரை நேசித்து அவரை திருமணம் செய்கிற ஆவி அல்லது, அது தொடர்ந்தேச்சையாக போய் எங்கேயும் முடியாது. இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் பார்க்குற குழப்பங்கள், யூடியூப்பில் பார்க்குற காரியங்கள் எல்லாமே என்ன சொல்லிடுறாங்க இன்றைக்கி உலகத்தில் பொதுவாகவே இன் ஜென்ரல் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க தொடர்ந்து ஒரு பிரச்சனை செஞ்சாங்கன்னா அது ஒரு நோயின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு ஆவி. ஒருத்தனால திருடாமல் இருக்க முடியல என்ன சொல்லிடுறாங்க, அது ஏதோ அவனுக்கு ஒரு வியாதிங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நீங்கள் போய் நெட்லலாம் வாசிச்சு பாருங்கள். அவனால் அதை செய்யாமல் இருக்க முடியாதுங்க, அது வந்து ஒரு வியாதின்றாங்க. சில தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளதுக்கு மெடிக்கல், என் பிள்ளைங்க டாக்டர் இருக்கிறது, அதுக்கெல்லாம் மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. தொடர்ந்து தப்பு பண்ணுறவங்க அது என்னன்னு சொல்கிறாங்க, அது ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு வியாதிங்க அப்படின்னு. ஆனால் பைபிள் சொல்லுது அது ஆவியில், அது வந்து வியாதி இல்லைங்க, அது ஆவி. அந்த ஆவியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் குற்றப்படுத்தலை. உங்கள் வாழ்க்கையில் உங்களையும் மீறி ஒரு காரியம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அது ஒரு கோபமாக இருக்கலாம், அது எரிச்சலாக இருக்கலாம், அது எந்த காரியமாக இருக்கலாம், பண ஆசையாக இருக்கலாம். கர்த்தர் சொன்ன இந்த 9 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம் இல்லாமல் எது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கிரியை செஞ்சாலும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும், நானும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இது என்னுடையதல்ல, இது ஒரு ஆவி. இந்த ஆவிக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. கலகத்தை உண்டு பண்ணுவது, யார்கிட்டையாவது ஒருத்தர் இடத்துல தொடர்ந்து சண்டை பண்ணி கொண்டே இருப்பது, அந்த இடத்துல ஒரு சமாதான சூழ்நிலை கெடுத்து கொண்டே இருப்பது, இதெல்லாம் இவைகள் ஆவிகளாக நம்முடைய வாழ்க்கையை தாக்க நினைக்கிறது. ஆமென். இதை டீல் பண்ணணும், இதை டீல் பண்ணாமல் விடக்கூடாது. அப்படிப்பட்ட, அதாவது திருடுகிறவர்களால் எப்படி திருடாமல் இருக்க முடியாதோ, சண்டை போடுகிறவர்களால் எப்படி சண்டை போடாமல் இருக்க முடியாது, அப்படி இவர்களால் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாமல் இருக்க முடியாது. அவங்க எங்கே நீங்கள் கொண்டு போய் விட்டாலும் அங்கே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் கொண்டு போய் விட்டாலும் அவங்க தன்னுடைய வேலையை கச்சிதமாக செஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது என்னது பேர் என்ன, ஆவி. கோபமோ சண்டையோ கசப்போ எல்லாமே ஒன்று பாட்டின்னு தீமோத்தேயு எழுதின போல் நம்முடைய முன்னோர்களிடத்திலிருந்து வருகிற அந்த நாம் கர்ப்பத்தில், சங்கீதக்காரன் சொல்கிறானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னு, அப்படி நமக்குள்ளே நாம் கர்ப்பம் தரிக்கும் போது நமக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிற குணாதிசயங்கள், ஆவிகள், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதிலிருந்து மீட்க இயேசு வந்தார். இதிலிருந்து நம்மை மீட்டு இருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, இதெல்லாம் சொல்கிறது வந்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பதில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டது வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம் மாத்திரமே. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வந்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்டது தான் திருப்பி திருப்பி வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். அது அவங்கவுங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட எல்லாமே நமக்கு வராது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நமக்கு எந்த குறிப்பிட்ட காரியத்தில் நம்ம பலவீனம் உள்ளமோ அதுதான் திரும்ப திரும்ப வந்து நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுகிறது. அப்போ தான் என்னுடைய ஆண்டவர் அந்த ட்ரெயினில் பேசும்போது சொன்னார், இந்த 2 குறிப்பிட்ட ஆவிகளுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுவோம். வாழ்க்கையில் இது எங்கே வந்தது, எப்போ வந்தது, எந்த கேட் வழியாக வந்ததெல்லாம் தேவன் சொன்னார்.
இந்த 2 ஆவிக்கு விரோதமாக ஜெபம் பண்ணு. இது இட்ஸ் நாட் நார்மல். நீ கவலைப்படுற அளவுக்கோ நீ போராடுற அளவுக்கோ இது நார்மல் கிடையாது. இது உன்னுடையது கிடையாது. இதெல்லாம் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட காரியங்கள். நீ ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். இப்போ கடைசியில் சந்தோஷமாக இருப்பதற்கு என்று வரும்பொழுது, சந்தோஷமான ஆவி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷம் மட்டுமல்ல, அது எல்லாமே இருக்கும். அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இது எப்படின்னா, நான் ஏன் பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து இதெல்லாம் பேசுகிறேன்னா, இது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை வராதுன்னு சொல்லலை. பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும், அதன் மத்தியிலும் நாம் தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துவோம். மாஸ்க் போட்டுக்க வேணான்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ வருஷம்தான் சபை மாஸ்க் போட்டுக்கிட்டு அலைய முடியும்? பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லும் பொழுதே உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு பொறாமை இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னால் சந்தோஷமாக சொல்லணும். ஆமென். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆசீர்வதிக்கிறேன்னா, என் ஆசீர்வாதத்தை நான் சொல்லும் போது அவங்க பாத்திரவங்களாக இருந்தால் அவங்களுக்கு போகும். நான் உண்மையாக ஆசீர்வதிப்பேன். அது புறஜாதியோ கிறிஸ்தவ பிள்ளைகளோ. ஒருத்தவங்களை போய் என்னை கூப்பிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஏதோ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக, நான் என்ன பண்ணுவேன்? மனப்பூர்வமாக இயேசு நாமத்தில் ஆசீர்வாதங்களை சொல்லி வருவேன். என் உதட்டிலேருந்து வரவே வராது. யாக்கோபுக்கு ஈசாக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறான். ஈசாக்கு பேசினது, ஈசாக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தவர் யார்? கர்த்தர். அதனால தான் மகன் ஏசா கேட்குறான், ஏன்பா ஆசீர்வாதங்கிறது அவன் நினச்சிட்டு இருக்கான், ஆசீர்வாதங்கிறது 4 வார்த்தை தானேப்பா, எனக்கு 4 வார்த்தையை சொல்லுங்களப்பாங்கிறான். இல்லைப்பா, அப்படி சொல்ல முடியாது. இது ஆசீர்வாதங்கிறது ஒரு ஆவி, சக்தி. அது அந்த நேரத்தில் என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்ல முடியும். தேவன் தான் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு தான் ஒரு சிலருக்கு நான் ஜெபிக்கும் போது சொல்லுவேன், கர்த்தர் சொல்லுகிறத பிரதரர்களுக்கு ஜெபிக்கும் போது அவர்கள் கேட்கும் போது நான் எதுவுமே இங்கே எழுதி வைக்கிறதே இல்லை. என் வாழ்க்கையில் எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணதே இல்லை. இப்படி ஜெபம் பண்ணணும், நோ. பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறாரோ அப்படியே நான் ஆசீர்வதி ஜெபிப்பது. ஆமென். உள்ளேருந்து அது ஆசீர்வாதம் எல்லாமே அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்கள் சொல்லுவோமா? நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்ம இனிமேலும் வாழ்க்கையில் மாஸ்க்கு போடக்கூடாது. பிரச்சனைக்கு பதிலை உள்ளே கண்டுபிடிக்கணும். என்ன விதமான ஆவியை நாம் உடையவர்களாக இருக்கிறோம், என்ன விதமாக இருந்தாலும் அதற்கு இயேசு விளக்கரையும் செலுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களோடு நாம் தொடர்ந்து நடக்க வேண்டிய அவசியமில்லை. தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மை அவைகளிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யார்ட்டையும் போய் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இஸ்ரேல் மக்களுடைய உள்ளத்தில் இருந்த ஆவி என்ன? தீமோத்தேயு இடத்தில் இருந்த ஆவி என்ன? பேதுரு சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு எழுதும்போது அவர் எந்த விதமான ஆவியை குறித்து பேசுகிறார்? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சந்தோஷமோ சமாதானமோ அது அவன் முயற்சினால் வருவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற கனி என்ற அந்த குணத்தினால் உண்டாகிறது. என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற தாண்டி என்னால் வெளியில் ஒன்றும் செய்ய முடியாது. பொதுவாகவே இந்த நம்ம நாட்டில் சொல்லுவாங்கள்ல, உள்ளே என்ன இருக்கோ அதுதாங்க வெளியே வரும். சட்டியில் இருந்தால் தானங்க ஆப்பையில் வரும். சட்டியில் ஒன்றும் இல்லாமல் ஆப்பையில் எண்ணத்தை எடுப்பீங்க நீங்கள். ஆமேன். உதாரணம், சிலருக்கு நல்ல குணங்களுக்கு உதாரணமாய் கொடுக்கிறவர்கள். நல்ல ஜபம் ஓடாது சிலருக்கு. ஏன்? உள்ள ஜப ஆவி இருந்தால் தானே ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜபம் வரும். ஸ்டக் ஆகுது ஜபத்தில் ஃப்ளோ இல்லை. ஏன்? அங்கே எழுதியிருக்கிறது, ஜபம் என்பது ஒரு ஆவி. தேவன் இஸ்ரேல் மக்கள் மேல் விண்ணப்பத்தின் ஆவியையும், அப்படி இருக்கிறது, விண்ணப்பத்தின் ஆவியையும் ஜபத்தின் ஆவியையும் நான் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெபிக்க நமக்கு எப்படி முடியுது? ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டோன்னே அவங்க படிச்சிருக்காங்களா படிக்கலையா வயசானவங்களா? கிடையவே கிடையாது. படித்தவங்க தான் ஜெபம் பண்ண முடியும்னு வேதம் சொல்லுதா? இல்லை சின்ன பிள்ளைங்க தான், வாலிப பிள்ளைங்க தான் ஜெபம் பண்ண முடியும், வயசானவங்க ஜெபம் பண்ண முடியாதுன்னு வேதம் சொல்லுதா? இல்லைப்பா, அது ஒரு ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். நம்ம இன்னும் சொல்லுகிறது வேதம், நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்து நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் என்பது ஒரு ஆவி. கர்த்தரை துதியின் உடையை கொடுத்துருக்கார், துதியின் ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிப்பார்கள். எது சொல்கிறேன்? இதெல்லாம் அவருடைய குணங்கள். ஜெபம் ஒரு குணமாக இருக்கிறது, துதி ஸ்தோத்திரம் ஒரு குணமாக இருக்கிறது, கீழ்ப்படிதல் ஒரு குணமாக இருக்கிறது. ரிபல்லியஸ் ஒரு ஆவி. அது என்ன சொல்கிறது? ரிபல்லியஸ், கீழ்ப்படியாமை, எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவிகள். அவங்கள நீங்கள் என்ன சொன்னாலும் சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்கள நீங்கள் திட்டி மாற்ற முடியாது. ஏன்னா மாற்ற வேண்டியது உள்ள தேவன் மாற்ற வேண்டும்.
கீழ்ப்படியாமை ஒரு ஆவி, தரித்திரம் ஒரு ஆவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தரித்திரம் ஒரு ஆவிப்பா. அது ஒருத்தவங்க வாழ்க்கையில் செயல்படுற வரைக்கும் அவங்க நல்லாவே ஆக முடியாது. ஆசீர்வாதம் ஒரு ஆவி, ஐஸ்வர்யம் ஒரு ஆவியாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. ஆமென். அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் இஸ் ஒர்க்கிங் இன் மை லைஃப், என்ன விதமான ஆவி என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த காலவில் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இது ஒரு பெரிய கிரேட் ரிலீஃப். எத்தனை பேர் சொல்கிறீங்க, திஸ் இஸ் நாட் காண்டம்னேஷன், இது யாரையும் நீ சரியில்லை, நீ அது பேர் தான் சட்டத்திட்டங்கள். நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ இப்படி பண்ணக்கூடாது, நான் அப்படி பண்ணக்கூடாது இல்லை. we have to deal in the spiritual realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள். இதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், இதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அவருடைய அன்பு என்பது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் முறிக்கப்படாத அன்பு. அவர் ஒரு நாளும் பிரேக் பண்ண மாட்டார். அவரை நம்பலாம். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே, அந்த அன்பின் நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது கூட பவுல் போல ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா இது அவர் கொடுத்த மகிழ்ச்சி, இது அவருடைய சுபாவம் குணமாக இருக்கிறது. இது என்னுடைய முயற்சி அல்ல. எப்போ நம்ம வேதத்தில் எப்போ தேவனுடைய பிள்ளைகள் இது என்னுடைய முயற்சி இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கே கிருபை வந்துடுது. இது என்னுடைய முயற்சி இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது பெரிய சமாதானம் வந்துடுது. எத்தனை பேருக்கு சமாதானம் இருக்குது? இப்போது நீங்கள் முயற்சியே பண்ண வேணாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம்.